வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 2ஆம் வகுப்பு வாழ்வியல் திறன்கள் மற்றும் விழுமிய கல்வி இதில் நம்ம முதல் பாடத்தை பார்க்க போகிறோம். 7 பாடம் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். குக்கி கோழி குஞ்சு. குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் என் பெயர் இடத்துல உங்கள் பேரை எழுதணும். உங்களுடைய செல்ல பேர்னால் வீட்டில் கூப்பிடுவாங்கல்ல, அந்த பேரை எழுதணும். இதில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டணும். இதில் உங்களுக்கு பிடிச்சதை வரையணும். பிடிச்ச என்னது? இப்போ கத்திரிக்காய் வரையலுமா? அடுத்து கொடை, உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் வரைங்கன்னா இந்த மாதிரி கொடை வச்சாச்சு. இப்போ இதில் பால், இதில் ஏணி, இந்த மாதிரி நினச்சிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச படத்தெல்லாம் வைங்க. அடுத்து பாருங்கள், எனக்கு தெரிந்தவைக்கு நீங்கள் ரைட் பண்ணணும், தெரியாதவைக்கு குறியிடணும். பாருங்கள், உங்களுக்கு சீருடையை நானே அணிந்து கொள்ள. உங்களுக்கு ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் ரைட் பண்ணணும், இல்லைன்னா தப்பு போடணும். எனக்கான உணவை நானே தட்டில் போட்டுக்கொள்வேன். நீங்களா சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரைட்டு, இல்லைன்னா தப்பு. காலணியை பிறர் உதவி இல்லாமல் உனக்கு செருப்பு சாக்ஸ் நீயே போட்டுக்கிடுவேன்னா ரைட் பண்ணணும். இதெல்லாம் உங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா நீங்கள் ரைட் போடக்கூடாது. நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் டிக் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், என் நண்பர்களுடன் கூடி விளையாடுவேன். சேர்ந்து விளையாண்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும், இல்லைன்னா தப்பு போட்டணும். வீட்டில் சிறு சிறு வேலை, குப்பையை பெருக்குறது அல்லது இந்த மாதிரி வேலை பண்ணால் ரைட்டு. அடுத்து கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வருவேன். நீங்கள் ஏதாவது அவங்க அம்மா சொன்னாங்கன்னா அதை வாங்கி கொடுத்தா நீங்கள் ரைட் பண்ணணும். மாண்டேன்னு சொல்லிட்டா தப்பு போட்டணும். சரியா? அடுத்து கதை கேட்போமா? பாருங்கள், உங்களுக்கு குக்கி கோழி குஞ்சு தெரியுமா? ஒரு குக்கி கோழி குஞ்சு இருக்குது. நீ பயப்படாதே, நான் தான் இருக்கிறேனே. அம்மா, எனக்கு பயமாக இருக்குது, நான் உன் கூடவே இருக்கேன். இந்த குக்கி கோழி குஞ்சு அம்மாட்ட கேட்க எனக்கு பயமாக இருக்குது. அப்போ அம்மா சொல்லுது, நான் இருக்கேன், பயப்படாத. குக்கி அம்மாவோட தான் இருக்கும், எதற்கெடுத்தாலும் பயப்படும், யாரிடம் பேச தெரியாது. இந்த குஞ்சுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், இது யார்ட்டும் பேசாது. ஒரு நாள் சேவல் குக்கியின் அம்மாவிடம் பேசியது. இந்த நேரம் சேவல் அம்மாட்ட பேசிகிட்ருக்கு. நீ செய்வது சரியே இல்லை, குக்கியை தனியாக விடு. நீ செய்வது சரியில்லை, குக்கியை தனியாக விட்டுரு, சேர்த்தே வைக்காத, அது பயப்பட்டுருக்குன்னு இந்த சேவல் சொல்லுது. மற்றவர்களோடு சேர்ந்து துணிச்சலாக வாழ பழகட்டும் அப்படின்னு சொல்லுது. சரிதான், எனக்கும் அதே கவலை தான். இப்போ எனக்கு கவலையாக இருக்குது, இதை விட்டா இது பயப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கோழி பேசிகிட்ருக்கு. குறும்புக்கார எலி குக்கியை துரத்தியது. இந்த நேரம் பார்த்து ஒரு எலி என்ன பண்ணுது? குக்கியை விரட்டிட்டு அம்மா அம்மான்னு இது கத்துது. முதல் குக்கி பயந்து ஓடிச்சு. குக்கி தனக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டது. தன்னை துரத்தி கொண்டிருந்த எலியை நோக்கி திரும்பியது. தன் அம்மாவை போல் தன் உடலை சேர்த்து காட்டியது. இப்போ ஓடுது, இப்போ திருப்பி விரட்டுது. விரட்டினோடனே எலியை நெஞ்சிட்டு ஐயோடான்னு ஓடி போய்ட்டு. இதை கண்டு பயந்த எலி ஓடி போனது. இப்போ நினைக்க குக்கி, நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாக செயல்படணும். இப்போ பாருங்கள், தைரியமாக செயல்பட்டாய் குக்கி, நன்று நன்றுன்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா தூரத்தில் பார்த்து கொண்டிருந்த அம்மாவோ மகிழ்ச்சியுடன் ஓடி குக்கியை இறகுகளால் அணைத்து கொண்டது. இப்போ கோழி என்ன பண்ணிவிட்டு, அம்மா என்ன பண்ணிவிட்டு, குக்கி நம்ம தைரியமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இப்போது குக்கி மற்றவரோடு சேர்ந்து துணிச்சலாக வாழ பழகி கொண்டது. இப்போ சேர்ந்து இருந்துச்சு, வாழ பழகுது. செய்வது துணிந்து செய். இது நம்ம எது செஞ்சாலும் துணிந்து என்ன செய்யணும்? செய்யணும். நீங்கள் வீட்டை விட்டு எங்காவது தனியாக சென்று இருக்கிறீர்களா? நீங்கள் தனியாக போயிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் பய உணர்வை எவ்வாறு மாற்றிக்கொள்வீர்கள்? எப்படி நீங்கள் மாற்றிக்கிடுவீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நினச்சணும், பேசணும். அடுத்து பாருங்கள், பயிற்சியை படித்து புரிந்து கொள்ள வழிகாட்டுங்கள். பின்வருவற்றில் உங்களிடம் உள்ள பண்புகள் எவை குறியீடு. இப்போ இதில் எது உங்களுக்கு நல்ல பண்பு, அதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணணும். விலங்குகள் கண்டால் பயப்படுவேன். நீங்கள் பயப்பட்டால் இங்கே டிக் பண்ணணும். உயிரினங்களிடம் அன்பு காட்டினா இங்கே டிக் பண்ணணும். அடிக்கடி கோபப்படுவேன். கோபப்பட்டால் இங்கே ரைட் பண்ணணும். நட்பாக பழகுனா இங்கே. அடுத்து பிறருக்கு உதவி செய்ய தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னா இங்கே டிக் பண்ணணும். உதவுனா இங்கே ரைட் பண்ணணும். பாருங்கள், தனியாக இருப்பேன். நீங்கள் தனியாக இருந்தால் இங்கே ரைட் பண்ணணும். இல்லை பிறகு சேர்ந்துருப்பேன்னா இங்கே ஏதாவது ஒன்றுலாம் நீங்கள் என்ன செய்யணும்? டிக் பண்ணணும். ரெண்டுல என்ன செய்யக்கூடாது? டிக் பண்ணி வைக்கக்கூடாது. அது பாருங்கள், செழியனை போல உங்களை பற்றியும் உங்கள் நண்பர்களை பற்றியும் நீங்கள் கூற முடியுமா? இப்போ இவன் அவனை பற்றி பேச பாருங்க. என் பெயர் செழியன். இப்போ இதில் நீங்கள் உங்கள் பேர் குட்டீஸ், உங்கள் பேரை நீங்கள் சொல்லணும். சரியா? என் பெயர் செழியன், நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
நான் சொல்லுங்கள். எனக்கு பாடுவது பிடிக்கும். எனக்கு பள்ளியை பார்த்தாலே பயம். எனக்கு 2 நண்பர்கள் மணி, சிவானி. நீங்கள் நண்பர்களை மாற்றிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு பேரை எழுதிடலாம். மணி மிதிவண்டி நன்றாக ஓட்டுவான். சிவானிக்கு நீந்துவது பிடிக்கும். நாங்கள் மூவரும் ஒன்றாக விளையாடுவோம். இப்போ இந்த பேரெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம், சரியா? உங்கள் ஃப்ரெண்டு பேரை எழுதிச்சுடுங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது பாருங்கள். நாம் முதலில் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நமது பெற்றோர், ஊர், முகவரி, அலைபேசி எண் போன்றவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பேர், உங்கள் அம்மா அப்பா ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியணும், உங்கள் ஊர் தெரியணும், அட்ரஸ் தெரியணும். மேலும் நமக்கு பிடித்தவை பிடிக்காதவை, தெரிந்தவை தெரியாதவை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது கேட்டோன்னே டக்குன்னு சொல்லி தெரியணும். தெரியாதவற்றை தெரிந்து கொள்ள முயல வேண்டும். நாம் எதை கண்டு பயப்படுகிறோம் என அறிந்து அந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என சிந்திக்க வேண்டும். இவர் நம்மை பற்றி நம்ம அறிந்து கொண்டு வந்தால் வாழ்க்கையை உயரலாம், சரியா? இது வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு போடுறாங்க குட்டீஸ். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சொல்லி பாருங்கள். உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் வீட்டு தெரு பேர், ஊர் பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பழமும் பார்க்கலாமா? தேங்க்யூ குட்டி.